நாலு நாயக்கன் பட்டியல்ல ஆரோக்கியமாதா தெருன்னு ஒரு பேர் இருக்கு. பேர் மட்டும்தான். வாழ்க்கையில ஆரோக்கியம் கிடையாது. குடிசை வீடுகள், வெளியே சமையல், சூரியன்தான் எல்லாருக்கும் கூரை. அங்க இருக்கிற மக்கள் வாழ்க்கையோட போராடுறாங்க. தினமும் அந்த தெருவின் முடிவில் மட்டும் ஒரு பெரிய பங்களா. ஜான் டென்வர் சுவாமிதாஸ் ஐயர் பெரிய பக்தர், பெரிய பணக்காரர். ஏழைகளுக்கு உதவினா தேவனோட அன்பு கிடைக்கும், அது அவரோட நம்பிக்கை. அந்த பங்களா முன் ஒரு கொடுக்காப்புளி மரம். மரம் அவரோடது, ஆனா கிளைகள் வெளியே நீளுது. விழும் பழம். ஏழைகளுக்கு ஒரு வருமானம். ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த மரம். காலையில எடுத்துக்கிட்டு போனா மாலையில சாப்பாடு கிடைக்கும். பெர்னாண்டஸ் விதி உடைத்தவன். மனைவி போனாள், பொறுப்பு மட்டும் விட்டுச்சு. வா, கையை விடாதே. அப்பா, நாம எங்க போறோம்? சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு. அவனுக்கு வாழ்க்கை இருள், ஆனா அந்த குழந்தை ஒளி. அப்பா பாரு, பழம். அது வேறவங்க வீடு. போகாதே, ஒரு பழம்தான். அவளுக்கு அது திருட்டில்ல, அவளுக்கு அது சந்தோஷம். அப்பா இத பாரு. சிரிப்பு. அந்த நேரம். போடு கீழே, போடு கீழே. அடுத்த நொடி ஐயரின் கையில் இருந்த கம்பு பாய்ந்தது. என்ன இது? பழத்தோடு குழந்தையின் உயிரும் கீழே விழுந்தது. பெர்னாண்டஸ் ஒரு கணம் உறைந்து போனான். போ நரகத்திற்கு, சைத்தானே! அவன் கீழே கிடந்த தடியை எடுத்தான். கோபம், துக்கம், வெறி எல்லாம் ஒரே நொடியில் வெடித்தது. பிறகு கைது. சுவாமிதாஸ் ஐயரின் காயம் விபத்தானது. பெர்னாண்டஸ் மட்டும் கொலைகாரனாக போனான். குழந்தை சென்ற பாதையை அவன் பின்னால் தொடர்ந்து சென்றது போல நீதியும் மெதுவாகவே நடந்தது. சம்பாதிக்கணும், ஆனா மனிதத்தையும் காப்பாத்தணும். இப்படி உண்மையான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.